Exercise 8.1 statisticsல fifth sum பார்க்க போறோம். The mean of the following data 20.2. Then find the value of p. அதாவது நம்ம எப்பயுமே ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மீன் வேல்யூ கேட்பாங்க. இதுல வந்து மீனுடைய வேல்யூவே என்னன்னு சொல்லிட்டாங்க 20.2ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் நம்மளுக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு டேட்டாக்கு பதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டாக்கு பதில் அந்த டேட்டா கொடுக்காம பின்றதை கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்போ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்போ 10 மார்க்ஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 15 மார்க்ஸ் வந்து 8 ஸ்டூடெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மவுஸ், செகண்ட் மவுஸ், தேர்ட் மவுஸ்னா ஒவ்வொரு மவுஸ், அதனால அது நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டுட்டோம். இது வந்து நம்ம டேபிளர் காலம் யூஸ் பண்ணி சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை சமேஷன் எஃப்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போறோம். given mean x bar equal to 20.2 is a given. இங்க x f f of x அதாவது கொடுத்திருக்காங்க இல்லையா மார்க்ஸ், அதுதான் என்னன்னா x கொடுத்திருக்காங்க மார்க்ஸ். f வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து f ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போறது f of x. x அவங்க என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கன்னா 10, 15, 20, 25, 30. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணது 6, 15 மார்க்ஸ் வந்து 8 ஸ்டூடெண்ட், 20 மார்க்ஸ் வந்து பி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 25 மார்க்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 30 மார்க்ஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். 10 into 6 60, 15 into 8 120, 20 into p வந்து என்னன்னு பண்ணுவோம், அப்படியே மல்டிப்ளிகேஷன்ல 20 into p 20p. 10ஆல மல்டிப்ளை பண்ணா 250. இங்க 0க்கு 0 போட்டுக்கலாம். 3 into 6 18. இப்போ இதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அங்க இதையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சமேஷன் எஃப் ஃபார்முலால நம்மளுக்கு சமேஷன் எஃப்பும் தேவை, சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸும் தேவை. சமேஷன் எஃப் ஈக்குவல் டு இங்க டோட்டலா எவ்வளவு வருது கால்குலேட் பண்ணிக்கலாம். 10, 16, 24 வந்து 30 பிளஸ் பி. ஓகே, இதுக்கு அடுத்து சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது தனியா நீங்க வேணாலும் போட்டுக்கோங்க. 60, 120, 250, 180, 0, 610 பிளஸ் 20p. ஏன்னா இது வந்து பி இருக்கு இல்லையா, அதனால பிளஸ் போட்டு அப்படியே தான் ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இங்க 610னா அது கூட 20 ஆட் பண்ணி அப்புறம் பின்னு போடக்கூடாது. அந்த 20ங்கிறது பிங்கிற லெட்டர்ஸ் கூட வந்ததுனால பிளஸ் போட்டு அப்படியே தான் ரைட் பண்ணணும். ஓகேவா, 610 இது மட்டும் தனியா அப்படியே பிளஸ் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு மீன் இதுக்கான ஃபார்முலா, மீன் வந்து summation x bar equal to summation f of x divided by summation f. இதனுடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 20.2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ summation f of x நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சதுன்னா 610 plus 20p divided by summation f உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா 30 plus p equal to 20.2. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை இந்த சைடு கொண்டுட்டு போயிடலாம், ஏன்னா இது டிவைட்ல இருக்கு. ஈக்குவல் கண்ணாட போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். 610 plus 20p equal to 20.2 into 30 plus p. இப்போ இது என்னன்னா 20 into இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது 20.2 p கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்க வந்து தனியா கூட போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
அங்கே ஜீரோக்காக ஜீரோ போட்டுக்கலாம், அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 3 2s are 6, 0 3 2s are 6, 1 டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் வைக்கும்போது இது 606 பிளஸ் 20.2 இன்டூ பி, அதாவது இங்க 1 இருக்கிறதா மீனிங், 1ஆல் மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் வந்துடும். அகைன் அந்த பி வந்து அப்படியே கூட வந்துடும். இங்க 610 பிளஸ் 20 பி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸ் ஒரு சைடும் இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு சைடு கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம வந்து பி உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, அதனால 610 மைனஸ் இது வந்து பார்த்தா 20, இது 20.2 இருக்கு, இதுதான் அதிகமா இருக்கு, அதனால இது இந்த சைடு கொண்டு போயிடலாம். லாஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம், இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இது பிளஸ்ல இருக்க ஈக்குவல் கண்ணாடி வரும்போது மைனஸ் ஆகும். 606 ஈக்குவல் டு 20.2 பி மைனஸ் 20 பி. 20.2ல 20 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்னா 0.2ன்னு வரும். இதுல இருந்து 610ல இருந்து 606 போனா ரிமைன் 4 மட்டும் இருக்கும். இங்க 0.2 பின்னு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பி உடைய வேல்யூ தான் தேவை இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது நம்பர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 4 டிவைட் பை 0.2 ஈக்குவல் டு பி. இது வந்து பாயிண்ட் வச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பரா தேவை. அப்ப மேலங்கிலேயே 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப மேலங்கிலேயே 10ஆல மல்டிப்ளை பண்றேன். 4 இன்டூ 10, 0.2 இன்டூ 10, இது என்ன ஆகும் பாருங்க, 40 டிவைட் பை 2 ஈக்குவல் டு பி, which implies கேன்சல் பண்ண என்ன வரும், 20 equal to p, that is p equal to 20.